சீது என்ன பயங்கரமாக வேலை ஓடிட்டு இருக்கு போல. எதுக்குடி எல்லாத்தையும் போட்டு பிடுங்குறீங்க? ஆமாம், இதெல்லாம் ஒரே பூச்சி. ஹேமே ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்மளுடைய கார்டனை தான் வந்துட்டு க்ளீன் பண்ண போகிறோம். க்ளீன் பண்ணிவிட்டு நிறையா செடி வாங்கியாந்து வைக்கணும். எதனால் இப்போ க்ளீன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, காலையிலே செய்யலாம்னு நினச்சோம். ஆனால் தம்பி ஸ்கூலுக்கு போனானா அப்படியே வெயிலும் வந்துடுச்சு. சரி, வெயிலில் எந்த வேலையும் செய்ய வேணாம்னு சொல்லிட்டு ஈவினிங் ஆகிடுச்சு. இப்போ தான் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோன்னா கார்டனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு எந்தெந்த இடத்துல என்னென்ன கண்ணெல்லாம் வைக்கணுமோ அந்த கண்ணெல்லாம் நாளைக்கு போய் வாங்கிட்டு வரணும். அதனால தான் இன்றைக்கி சாயந்தரமே க்ளீன் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணுறோம். இந்த கத்திரிக்காய் செடிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் சரியாக பூச்சி. இங்கே பாருங்கள், காயே வச்சாலும் இந்த மாதிரி பூச்சி அடிச்சிடுது. இந்த செடியை வச்சுட்டு என்ன பண்ணுறது? அதனால தான் இதெல்லாம் பிடுங்கி போட்டுட்டு வேறு ஏதாவது வைப்போம் அப்படிங்கிறதுனால தான். போன தடவை கத்திரிக்காய் வச்ச போது நல்லா காய்ச்சுது. இந்த தடவை நீல கலர் கத்திரிக்காய் செம்மையாக காய்ச்சுது. இந்த பச்சை கத்திரிக்காய் என்னமோ தெரியல, ஒரே பூச்சி அடித்து மற்ற செடிங்களையும் வந்துட்டு நாசம் பண்ணுது. புடலங்காய் அதெல்லாம் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் நாசம் பண்ணிகிட்ருக்கு. அதனால தான் இது எல்லாத்தையும் பிடுங்க போகிறோம். அப்படி ஆயிடுச்சு. உனக்கு இந்த மாதிரி வேலைலாம் ரொம்ப பிடிக்கும். அதுவும் மெயின் ரீசன். திவி ஸ்கூல் விட்டு வரணுங்கிறதும் மெயின் ரீசன். அவன் இதெல்லாம் வந்து நாங்கள் சுத்தம் பண்ணுறதை பார்த்துருந்தான், அவ்வளோதான். ஏன் செஞ்சீங்க, நான் வந்ததுக்கப்புறம் செஞ்சுருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்பான். திராட்சை வச்சுருக்கு பார்த்தீங்களா? நம்ம வீட்டில் திராட்சை அப்பா பயங்கரம். திவி வந்து ஒரே ஒரு திராட்சை பழம் மட்டும் சாப்பிட்ருக்கான். சாப்பிட்டு இல்லை, அன்றைக்கி வந்து என்கிட்ட சொன்னாம்மா நான் ஒரு திராட்சை சாப்பிட்டேன்னு. திராட்சையா? எங்கடா திராட்சை வச்சுது, அப்படி போய் சொல்லாதா அப்படின்னு சொல்லியிருந்தான். இல்லைம்மா உண்மைன்னு அடித்து சொல்லிகிட்டே இருந்தான். இது எங்கே வைக்க போதுன்னு நம்பவே. அதுக்கப்புறம் இதை பார்த்ததுக்கப்புறம் தான் நம்பினேன். இப்போ என்னன்னா, நாங்கள் பிளான் வந்துட்டு ஃபுல்லாகவே நாங்கள் வந்து கிளியர் பண்ணிவிட்டுங்க. இந்த கத்திரிக்காய் செடி இதெல்லாம் பிடுங்கிட்டு வேறு ஒரு செடி ஏதாவது நமக்கு இந்த பூவெல்லாம் இருக்கும் இல்லையா, கலர் அழகாக பூக்கும் இல்லையா, அந்த மாதிரி பூ, இந்த மாதிரி இந்த காய்கறி, அப்புறம் இந்த மேலே வந்துட்டு அந்த பந்தை மாதிரி போடுவாங்களே, அது பேர் என்னது, அந்த கயிறை வச்சு ஃபுல்லாக நீட்டாக கட்டிட்டு கீழே சுரைக்காலாம் போட்டு மேலே ஏற்றி ஒரு பிளான் வச்சுருக்கேன். அதை பண்ண போகிறேன். ஸோ அந்த பிளான் பாருங்க. ஏன்னா உங்களுக்கு சொன்னால் புரியாது, அது பண்ணி காட்டும்போது தான் உங்களுக்கு புரியும். ஆமாம், பண்ணியை காட்டும்போது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிடும். இப்போ நம்ம ஃபுல்லாலாம் க்ளீன் பண்ண முடியாது. ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இருட்டாயிடும், ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த இருட்டுலாம் ஒரு இருட்டு இல்லைடா. மறுநாள் விடிஞ்சு தான் நம்ம எல்லாத்தையும் இன்னும் க்ளியர் பண்ணணும். கொஞ்சம் முக்காசி பண்ணிடுவோம். இவர் எதுக்கு இன்னைக்கு வேஷ்டி சட்டை போட்டிருக்கேன்னு கேளு. வேஷ்டி எதுக்கு போட்டிருக்க? பொங்கலுக்கு வேஷ்டி எதுக்கு போட்டிருக்க சொல்லு. அங்கே என்ன முடிச்சிட்டானா திவி? ஆடுறானா? என்ன பாட்டுக்க? இவன் வேற பிளானுங்கிறான்டி. வேற என்னடி இது? என்னதுடி இது? என்னது? கொத்தவரங்கா. நான் மல்லாக்கொட்டை நினச்சிட்டு இருக்கேன். கொத்தவரங்கா. இந்த வருஷம் நம்ம மல்லாக்கொட்டையே போடலவே இல்லைங்க. சே, மல்லாக்கொட்டை போடணும்னு நினச்சி தான் பிளான் பண்ணியிருந்தோம். மல்லாக்கொட்டை போட முடியல, நமக்கு இடம் வந்துட்டு இது பண்ணல. கொட்டாய் வேற போட்டுட்டோமா, நிதியை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியல. வந்துட்டு நம்ம இதுக்கு முன்னால போட்டுட்டோம். ஏதோ ஏறுற மாதிரியே ஏறுதுடி எனக்கு. அது ஒன்றும் இல்லை, கொசுவாக தான் இருக்கும். இந்த பெரிய கொசுவை கடிக்க சின்ன கொசு எங்கே அலையுது. இல்லை, இதுக்கப்புறம் போட முடியுமான்னு தெரியல. தெரிஞ்சாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு மல்லாக்கொட்டை இதுக்கப்புறம் போடலாம். ஏன்னா சீசன் ஆரம்பிச்சிருச்சு தெரியுமா. மழை பெஞ்சு முடியுதுல, மழை பெஞ்சு முடிஞ்சோடனே அந்த ஸ்டார்டிங் அந்த இதில் போட்டுருவாங்க. பாதி வந்துருச்சு, நம்ம எதுவுமே ஆரம்பிக்கல. இந்த பாருங்க, இது இவ்வளோ மண் வந்து எதனால் போட்டு வச்சுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெருச்சாலிங்க தான். பெருச்சாலி சந்தை காணும். சந்தா பொந்து இது வேணே வேணாம் சீது. இது பேர் என்னது? அன்னாசி பழம். இனிமேல் நம்ம வந்துட்டு கத்திரிக்காயே வந்து வைக்கக்கூடாது. கத்திரிக்காய் அப்படின்னு வச்சாலுமே சப்போஸ் ஒரு 2 3 அவ்வளோதான் லிமிட். இதுக்கப்புறம் கத்திரிக்காய் அதிகமாக வைக்க வேணாம். ஆமாம், நம்ம வீட்டில் உள்ளவங்க சாப்பிட்றது மட்டும் எல்லாருமே. இதுக்கப்புறம் இந்த வாழைக்கண்ணு அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா அழகாக தெரியும். ஏன்னா இது வந்துட்டு செட் ஆகாது. வாழைக்கண்ணுலாம் வைக்கிறது. ஒரு செடிக்கு தண்ணி தான் முக்கியம். பாருங்க, இந்த தென்னம்பிள்ளையும் அடுத்தது பார்த்திங்கன்னா அது கூடவே வாங்கின இந்த தென்னம்பிள்ளை, இந்த கன்று எப்படி இருக்குது. இதில் வந்துட்டு இந்த ஓசு இருக்குது பார்த்தீங்களா, இந்த தண்ணி வந்துட்டு இதில் போகுது. ஸோ இதனால் இது வந்துட்டு நல்லா பெருசாகுது. ஓகேங்க, நம்ம வந்துட்டு பாதி தான் க்ளீன் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே இருட்டாகவே ஆயிடுச்சு. அதனால் இன்றைக்கி பூத்த பூவெல்லாம் பறிச்சுட்டு இந்த விழாவை நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். நம்ம மறுநாள் காலையில் வந்துட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். திவி வந்துட்டு ஸ்கூல் போயிட்டாரு. இப்போ வந்துட்டு நம்ம நேற்று பாதி வேலை முடிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, இன்றைக்கி காலையிலே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரெடி செய்ய ஆரம்பிச்சாச்சு. என்ன பண்ணிகிட்ருக்க? இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். கல்லாக இருக்குது. ஃபஸ்ட்டு கல் இல்லாமல் இருந்துச்சுல, எப்படி கல் வந்து கல் அந்த கொட்டியிருந்தோம்ல, அதை என்ன பண்ணியிருக்கு, பெருச்சாலி வலையை நோண்டுறன்னு கல்லையும் சேர்த்து நோண்டி போட்டு வச்சுருக்குது.
ஓ பெருச்சாளி. நிவி என்ன நீ தோட்டத்துக்கு வந்துட்டியா? எல்லாரும் இங்கே இருக்கீங்க, நான் மட்டும் எப்படி உள்ளே இருப்பேன்? நான் இங்கே தான் தூங்குவேன் அப்படின்னு வந்துட்டாரு. அவங்க எல்லாரும் வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சரிகாய். இப்போ சாப்பாடு அதுமாதிரி கொடி செய்யலாம். கொடி கொடியாக இருந்தால் நல்லா இருக்கும். நேற்று வச்ச பழைய இது இருக்கா, இது சாதம் நிறைய ஆயிடுச்சு. மதியம் வடித்தது இருந்தது, காலைல வடித்தது இருந்தது, எல்லாத்தையும் போட்டு தயிர் ஊற்றி வச்சுருக்கேன். அதுதான் இன்றைக்கி வந்துட்டு கொடுக்க போகிறேன். எனக்கு வந்துட்டு பழைய சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. இருந்தாலும் இதை போட்டு வந்திருக்கேன். சளி பிடிச்சிருக்கு ஆல்ரெடி. இதுக்கு மேலே பழையச்சுன்னா அவ்வளோதான். நான் இந்த சாதமே சாப்பிட முட்டை. உனக்குன்னு எனக்கு வேணும். உனக்கு வேணா எடுத்துக்கோ, வேணான்னா நானே சாப்பிட்றேன். காலையில் பனி பெய்யுது, 9 மணிக்கு அப்புறம் வெயில் சுட்டு கலப்புது. சரியான வெயிலாக இருக்குது. நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லுங்க, அக்கா அந்த பனியில் வந்துட்டு எதுவும் பண்ணாதீங்கன்னு. ஆனால் பனி கொஞ்ச நேரம் தான் பெய்யுது, வெயில் தான் அதிக நேரம் பெய்யுது. பாரு அதுக்குள்ளே பாத்தியெல்லாம் போட்டாச்சு இந்த சைடு. நான் போன விளாக்ல வந்துட்டு மருதாணி வச்சிருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? எங்கக்கா மருதாணிங்கன்னு ஒரு பறிச்சிங்க வச்சிங்களா இல்லையான்னு. காலையில் நான் வச்சிருந்தேன், காலையில் இல்லை ஈவினிங் போல் நான் வச்சிருந்தேன். அதை வந்துட்டு ஷார்ட்ஸாக ஒரு கண்டென்ட் கிடைச்சிது, அதனால ஷார்ட்ஸில் வந்துட்டு வச்சாச்சு. ஏன்னா திரும்ப அழைச்சிட்டு நம்ம வைக்க முடியாது வீடியோக்காக, அதனால வந்துட்டு ஷார்ட்ஸில் எடுத்தாச்சு. கொஞ்ச நேரம் தான் வச்சிருந்தேன், நல்லா தான் செவந்துருந்துச்சு. அப்புறம் உடனே அழைச்சிட்டேன். ஓகேங்க, நம்ம வந்து சாப்பிட்டுட்டு இப்போ வந்துட்டு வேலையை தொடங்க ஆரம்பிச்சாச்சு. ஆமாம், நம்ம வந்துட்டு இந்த செடி வந்துட்டு இங்கே பாருங்கள் ரொம்ப கட் பண்ணி விட்டுடுது, அப்புறம் செத்து போகுது. அதனால் இதை எடுத்துட்டு இப்போ பந்தலை வேறு இடத்துல போட்டு நல்லா பயிர் பண்ண போகிறோம். அதனால தான் இந்த பந்தலை பிரிக்கிறேன். சீத்துவோட பெரிய பிளான் இப்போ வந்துட்டு வெளிவர போகிறது. ஆமாம், களத்தில் இறங்கிட்டா சீத்து. நானே சீத்துன்னு சொல்லிக்கிறேன். ஆமாம், நீ சொன்னதே இல்லை, நான் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஐயோ சந்திரமுகியா மாறினதை பாருங்க. நேற்று ஒரு 2 லென்த் டைலாக் பேசுனீங்க. ஐயோ எல்லாரும் கமெண்ட்ல வேற, அக்கா மூச்சு வாங்கிட்டு பேசுங்க அக்கா, மூச்சு வாங்கிட்டு. நான் என்ன கிட்டேன், மூச்சு எங்கே விற்கிது, போய் வாங்கிட்டு வருவோம் எல்லாரும் சொல்கிறாங்க. ஐயோ அது கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர் எடுத்தாங்க அந்த வீடியோவை. ஆனால் டேக்கு வந்துட்டு ஒரு 6-7 டேக் போணுச்சு சீத்து. ஆமாம், டேக் போனேன். பட் இருந்தாலும் வந்துட்டு நிவி இடையில வந்துட்டு அழுவ ஆரம்பிச்சுட்டான். அதனால தான் வந்துட்டு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் வேலை செய்யும்போது இந்த சிசர் இருக்கு பார்த்தியா, இது மாதிரி பெருசில் இருக்கு. ஐயோ பழையதை சாப்பிட்டுட்டு அப்படியே மயக்கமாக வருதுடி. நானும் அப்பா உன்னை பிளாஸ்டாக் ஓப்பன் பண்ணாதன்னு சொல்ல போகிற மாதிரி நான் ஷாக் ஆகிட்டேன். நான் சவுக்க மரம்லாம் அங்கே இருக்கும், நாங்கள் எங்கள் ஐயா போட்டிருந்தாங்க நான் வேலை பார்க்குற இடத்துல. அப்போ அதை கட் பண்ணுறதுக்கு இதை விட பெரிய சிசர் இருக்கும், அதை வச்சு தான் கட் பண்ணுவோம். அந்த ஞாபகம் வந்துடுச்சு, அதை சொல்ல வந்தேன். குடும்பம்னு இருந்தால் 4 கிளைகள் பிரிந்து அங்கங்கே ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்களே, அது மாதிரி செடின்னு இருந்தால் அங்கங்கே கிளைகள் இருக்கும். இவ தத்துவத்தை வர பேர்கள் இருக்கும். இவ வேற அப்பப்போ தத்துவம் போட்டு வர சாவடிக்கிறாங்க. ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? கேளு, எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஏன் தங்கம் நடந்துட்டு இருக்கு, இங்க என்ன செடி வைக்கலாம் அங்க என்ன செடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தண்ணியை ஃபுல்லாக குழி ஃபுல்லாக நிறைய பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கன்று வைக்கிறோம். தண்ணி எவ்வளோக்கு நம்ம கமைக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த ஹீட்டை குறைச்சிட்டு செடிக்கு போவோம். ஏன்னா ரொம்ப நாளாக வந்துட்டு இந்த கத்திரிக்காய் செடியாக அந்த இடத்துல இருந்தது. நல்லா வேண்டிட்டு வைங்க, அடுத்த வருஷத்துல அப்படியே பூத்து குலுங்கி நேராக ரோட்டில் போயிட்டு நம்ம வந்து வியாபாரம் பண்ணிட வேண்டியதான். ஐயோ பூக்கடை போட்டுற வேண்டியதான். பூக்கடை போட்டுற வேண்டியதான். மாமா அடுத்த வருஷம் நீங்க கத்திரிக்காய் வியாபாரம் பூக்கடை போட்டுடலாமே. இங்கே தான் வந்துட்டு 2, 3, 5 போன தடவை எவ்வளோ தெரியுமா, 1 முழம் வரைக்கும் பூத்துது. நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கோம், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் அதை ரசிச்சிட்டு இருக்கேன். ஏன் திவிங்கிற திவி சொல்லிட்டு போட, நேற்றே வந்துட்டு சாயந்தரம் வேலை பார்த்துட்டு ஜாலியாக இருந்தார். காலையில் நாளைக்கு நீங்கள் சாயந்தரம் தான் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நைட்லேருந்து சொல்லிட்டு இருந்தான். காலையில் போகும்போது சொல்லிட்டு இருந்தான். அவன் வந்ததுக்கப்புறம் நம்மளால செய்ய முடியல, இதனால் காலையில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்ன பண்ணுறீங்க? நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கோம், நீ என்ன சிக்னல் காட்டுற? என்ன சிக்னல் காட்டுற? முஜிக்கி புஜிக்கி
இதுக்கப்புறம் நமக்கு இருக்கிற பிளேஸில் என்னென்ன வைக்க போகிறோங்கிறது தான் பிளான் பண்ணணும். இங்கே வந்துட்டு இந்த பெரிய செடி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, செம்பருத்தி செடி. இதை வந்துட்டு பாதி கட் பண்ணி அங்கங்கே கட்டையை ஊனி வச்சுருக்காங்க. உங்களுக்கு பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? அங்கங்கே கட்டையை ஊனி வச்சுருக்கோம். ஏன்னா பார்க்க அழகாக இருக்கும். அப்படி சுற்றியும் பார்த்தா அந்த பூ பூத்துறது தான் அழகாக இருக்குங்கிறதுனால அங்கே ஊனி வச்சுருக்காங்க. இந்த நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா சின்னதில் காமிச்சது இப்போ கொஞ்சம் பெருசாகிடுச்சு. எலுமிச்சங்காய் செடி. கண்ணு போச்சு உனக்கு பகல்லே. அது என்னது, நான் என்ன கண்ணு சொன்னேன்? நெல்லிக்கான்னு சொல்லிட்ட பேரு. ஆடா பாவி, நெல்லிக்காவும் இதே சைஸில் இருந்ததுனால நெல்லிக்கான்னு சொல்லிட்டேன். வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சீர்காழியில் இருக்கோம். சரி, நம்ம செடி நிறையா வாங்கி வைக்கணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, நாங்கள் ஆல்ரெடி இங்கே வந்திருக்கோம், வாங்கிட்டு போயிருக்கோம். ஸோ அப்படியே இன்றைக்கும் நிறைய செடி வாங்கிட்டு போகலாங்கிறதுக்காக வந்திருக்கோம். வைக்கலாமா வீட்டில்? என்னது கொடி போனால் என்ன ஆகும்? பூக்கும் இடத்துல. அப்போ வேணாம் அது. ஆனால் பார்க்க எப்படி இருக்கு? என்ன பூ? கிருஷ்ணர் பூவா? கிருஷ்ண கமலம். இங்கே பாருங்க எப்படி இருக்கு. கிருஷ்ண கமலம். அந்த அளவுக்கு இருக்கும். சரிங்கண்ணா, வேற பூ காட்டுங்கண்ணா. இது என்ன பூ? சங்கு பூவா? சங்கு பூ. இஞ்சி இருக்கு பாருங்க, ரெண்டு இஞ்சி நசுக்கி போட்டு அவ்வளவுக்கு உடம்புக்கு நல்லதான். வீட்டில் அந்த செடி வைக்கணும். சரி, அது ஒன்று எடுங்க. அதில் ஒன்று கொடுங்க. நான் வந்து வீடியோவில் பார்த்தேன், சங்குப்பூ வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த செடி வைங்க. அது எது நல்லதா கொடுங்க. அது 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 அந்த ஓரத்தில் இருக்கு. அது நல்லா இருக்கு. அது நல்லா இல்லை, நீங்கள் எடுத்து கொடுங்க. நான் எது நல்லா இருக்குன்னு பார்த்து இப்போ எடுத்தீங்களே. நந்தியாவட்டை வேணாம், அடுக்கு நந்தியாவட்டை இருக்குன்னு நம்ம வீட்டில் இருக்கு. அது நந்தியாவட்டை இருக்கு. அது திடீர்னு பூச்சி. இதுதானே சொன்னேன், அது இருக்கு. இந்த செடி தானே நம்ம வீட்டில் இருந்துச்சு ஆல்ரெடி இருந்துச்சு. அதில் ஒன்று வாங்க. ஏதாவது கொலையில் வைக்கிற மாதிரி சொல்லுங்க. வாசல்ல இடமே கிடையாது. சப்போட்டாலாம் வச்சாச்சு, அரைஞ்சி வச்சாச்சு, வாட்டர் ஆப்பிள் வச்சுருக்கோம். ஆனால் இதில் இந்த அரளியில் ஒன்று கொடுங்கண்ணே. இது வேணுமா? எதுக்கு? வைக்கிறதுக்கு தான் வீட்டில். நல்லா இருக்கும். அங்கே பஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காது. தங்கப்பட்டு நம்ம எங்க வந்திருக்கோம்? இல்ல தங்கம், நம்ம எங்க வந்திருக்கோம்? ஐயோ சிவா, ஐயோ என்னடா இது? என்ன என்ன எங்க வந்திருக்கோம்? நீ இதெல்லாம் பெருசானதுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த செடியெல்லாம் வந்துட்டு நிழல்ல உட்காந்துருப்ப. ஆமா கண்டிப்பா. ஏன் தங்கம்? பறிச்சு தூக்கி எறிவான். போமா. ஐயோ நைட்லாம் வைக்கல. அட போடா நீ. இந்த விலாக நேற்று நைட்லேருந்து மறுநாள் நைட்டு வரைக்கும் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, எவ்வளோ நாள் எடுத்துகிட்ருக்கோம் இந்த ஒரு விலாக. இந்த செடி வாங்கிட்டு வந்து இன்றைக்கி நிறைய செடி வைக்கலான்னு பார்த்தா ஒரு கடைக்கு போய் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. எதனால் லேட் ஆனிச்சுன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற செடி தான் அங்கே நிறையாவே இருக்குது, வேறு எந்த செடியுமே இல்லை. ரோஸ்லாம் வாங்கலான்னு பார்த்தா நிறைய செடி விற்று போயிடுச்சு. சின்ன சின்ன ரோஸாக இருந்துச்சு, அதெல்லாம் வாங்கிட்டு வந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வீட்டுக்கு தேவையான அரளி செடி, இது 2 செடி தான் நம்ம வீட்டில் இல்லை இப்போதைக்கு. இது வந்து பூ கட்டி மாலையிலலாம் வைப்பாங்க தானே அரளி, அது அது அதுக்காக வைக்கிறதுக்காக. இது வந்து பார்க்க இத்தனோண்டு இருக்கு, வளர்ந்ததுன்னா பாரு அப்படியே கொத்து கொத்து கொத்தா பூக்கும், செம்மையாக இருக்கும், அழகாக இருக்கும். அழகாக இருக்குமா? எனக்கு சாமிக்கு வைக்கலாம், அதுக்காக வாங்கினது. இது வந்து இந்த கிருஷ்ணருக்காக உகந்ததுன்னு சொன்னல, அந்த செடி ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன். அது ஒன்று. அப்புறம் இது வந்துட்டு வினோ வந்துட்டு பட்டு ரோஸான்னு இந்த ரோஸ் கலர் இல்லைடின்னு சொல்லி இது வாங்கிட்டு வந்தா. இது வந்து நமக்கு ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க, இது காசுலாம் கிடையாது. அந்த இன்னொரு கடைக்கு போனோமா, அந்த கடை தான் பூட்டி இருந்துச்சு, ரோஸ் செடி வாங்க முடியாமல் வந்துட்டோம். இந்த 3 செடி மட்டும் 120 ரூபா. இது ஏதோ ஒரு பேர் சொன்னார், அது என்ன பேருன்னு தெரியல. அது வந்து 80 ரூபாமா. இது வந்து ஹைப்ரிட்டு எதுவும் சொன்னார், ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லிட்டு இது 80 ரூபாமா, இதை கம்மி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, இது 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 ஹைப்ரிட்டுன்னு சொன்னார். அதனால் 120 ரூபாய்க்கு கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டோங்க. அவ்வளோதாங்க. நம்ம விலாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த விலாகில் பார்க்கலாம். பாய்.